அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, பிறந்துள்ள தமிழ் புத்தாண்டு ஹேவிளம்பி வருடத்திற்கான உங்களுடைய ராசி பலன்களை பார்க்கலாம். குழந்தை உள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, ஆண்டின் தொடக்கத்தில் ராசிக்கு 8 இருக்கும் குரு செப்டம்பர் 1 9ஆம் இடமான துலாம் ராசிக்கு செல்கிறார். அங்கிருந்து 2018 பிப்ரவரி 13 10ஆம் இடமான விருச்சிக ராசிக்கு மாறுகிறார். ராசிக்கு 7ஆம் இடமான சிம்மத்தில் இருக்கும் ராகு ஜூலை 26 6ஆம் இடமான கடகத்திற்கு மாறுகிறார். ராசிக்கு 1 இருக்கும் கேது ஜூலை 26 12ஆம் இடமான மகரத்திற்கு செல்கிறார். ராசிக்கு 10ஆம் இடமான விருச்சிகத்தில் இருக்கும் சனி டிசம்பர் 18 தனுசு ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் உங்களுடைய பலனை பார்க்கலாம். ஏப்ரல் 14 முதல் ஜூலை 31 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் உங்களுடைய ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் குரு சாதகமற்று இருந்தாலும் அவரது 5, 7, 9ஆம் பார்வையால் குறையனைத்தும் விலகி நன்மை உண்டாகும். குடும்ப தேவை நிறைவேறும். பணியாளர்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். பணிச்சுமை கூடும். எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம். தொழிலில் வியாபாரத்தில் லாபம் சீராக இருக்கும். போட்டியாளர்கள் பிரச்சனையை தலை தூக்கலாம். புதிய வியாபாரத்தை தவிர்ப்பது நல்லது. கலைஞர்களுக்கு விருது பாராட்டு போன்றவை கை நழுவி போகலாம். அரசியல்வாதிகள் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் உழைக்க வேண்டிய நேரம் இது. மாணவர்கள் அக்கறை எடுத்து படிக்க வேண்டியது இருக்கும். குருவின் பார்வையால் சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். விவசாயிகள் மானாவாரி பயிர்களில் நல்ல மசூல் கிடைக்கும். பெண்கள் ஆடம்பர செலவை தவிர்க்க வேண்டிய நேரம் இது. சகோதரிகள் ஆதரவுடன் இருப்பர். ஆகஸ்ட் 1 முதல் 2018 ஜனவரி 31 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் உங்களுடைய ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும். தேவை அனைத்தும் நிறைவேறும். தம்பதியிடையே ஒற்றுமை மேம்படும். உறவினர் உதவிகரமாக செயல்படுவர். தடைப்பட்ட திருமணம் நடக்க வாய்ப்புகள் உண்டு. பணப்புழக்கம் அதிகரிக்கும். வீடு வாகன யோகம் கிடைக்கும். பணியாளர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப் பெறுவர். தொழில் வியாபாரத்தில் சேமிக்கும் விதத்தில் ஆதாயம் கிடைக்கும். ஆனால் கேதுவால் அவ்வப்போது பண விரயம் ஏற்படலாம். கலைஞர்கள் எளிதில் புதிய ஒப்பந்தம் கிடைக்கப் பெறுவார்கள். அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவி கிடைக்க சற்று தாமதமாகும். மாணவர்கள் கல்வி சிறப்படைவர். போட்டியில் பங்கேற்று வெற்றிகளை காண்பர். விவசாயிகள் வளர்ச்சி பாதையில் செல்வர். வழக்கு விவகார முடிவு திருப்தி அளிக்கும். பெண்கள் குடும்பத்தாரின் அன்பை பெறுவர். விருந்து விழா என சென்று மகிழ்வார்கள். சுய தொழில் புரியும் பெண்களுக்கு வங்கி கடன் எளிதாக கிடைக்கும். இனி 2018 பிப்ரவரி 1 முதல் ஏப்ரல் 13 வரைக்கும் உள்ள ராசி பலன்களை பார்க்கலாம். குடும்பத்தினர் ஆதரவுடன் உங்களுக்கு இருப்பர். ஆடம்பர செலவை தவிர்ப்பது நல்லது. சுப நிகழ்ச்சிகள் தடைபடலாம். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரலாம். பணியாளர்களுக்கு பணிச்சுமை ஏற்பட வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரத்தில் குருவின் பார்வை பலத்தால் வருமானம் உயரும். புதிய தொழில் முயற்சி ஓரளவு வெற்றி பெறும். கலைஞர்கள் விடாமுயற்சியால் புதிய ஒப்பந்தம் கிடைக்கப் பெறுவர். அரசியல்வாதிகள் சுமாரான வளர்ச்சி காண்பர். பதவி கிடைப்பது அரிது. மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. விவசாயிகள் முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கப் பெறுவர். சொத்து வாங்கும் எண்ணம் தள்ளி போகும். பெண்கள் குடும்ப நலனுக்காக விட்டு கொடுத்து போகவும் பயணத்தின் போது கவனம் தேவை. உங்களுடைய பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு, வியாழனன்று தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளவும். நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் பார்த்தீங்கன்னா, சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். எல்லாம் நல்லதே நடக்கும். நன்றி நண்பர்களே. இதேபோல் உங்களுடைய ராசி பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணாலே போதும். நன்றி நண்பர்களே.